चलो कुटीज வாங்க நம்ம இந்த வீடியோல தமிழ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புது புக்ல பேஜ் நம்பர் 46 எடுத்துக்கலாமா. எழுத்திற்குரிய படத்தை வரைவோம் சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, காகம், மான், குரங்கு, பந்து, இஞ்சி, நண்டு இப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப இங்குன்னு கொடுத்திருக்காங்க. இங்குக்கு என்ன வரும்? குரங்கு. மேம்க்கு ரொம்ப அழகா வரைய தெரியாது, ஆனா நீங்க சூப்பரா வரைவீங்கல. நம்ம வரைஞ்சி பார்க்கலாமா? இப்படி ஒரு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்து ரெண்டு கண்ணு, ஒரு வாய், அதுக்கப்புறம் காது கொடுத்துருக்காங்க. அழகாக நீங்களும் இதே மாதிரி குரங்கு வரைங்க. அதுக்கப்புறம் யூ ஷேப்பில் இப்படி கொடுத்துட்டு திருப்பி யூ ஷேப்பில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு கால், அதுக்கப்புறம் கையும் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். குரங்கு, இங்கு குரங்கு. நீங்களும் இப்போ வரைய கற்றுக்குங்க. தெரியலேன்னா ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரியாது, எனக்கு வராதுன்னெலாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இம் என்ன வரும்? காகம். ஓகே, இந்த காகத்துக்கு பதில் நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது எங்கள் மேம் சொல்லி கொடுத்த காகம் வரைகிறேன். இந்த மாதிரி நா போட்டுக்குங்க. நம்ம நா படிச்சோல்ல, இந்த மாதிரி நா போட்டுக்கிட்டு இப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு கால். இதுதான் நான் வந்து சின்ன பாப்பாவாக இருக்க சொல்லி எங்கள் மேம் வந்து எனக்கு காகம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து பாருங்க, ரெண்டு சுழியின் மான். சொல்லுங்க, மான். இப்படி வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள்னா முக்கோணம். ஓகேவா? ரெண்டு டாட் வச்சுக்குங்க. இப்படி காது போட்டுக்கலாம். மானுக்கு அழகாக கொம்பு இருக்கும் இல்லையா? குச்சி மாதிரி கொம்பு இருக்கும். அப்போ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, குச்சி மாதிரி கொம்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்படி ஒரு ஷேப்பு, அதுக்கப்புறம் இப்படி. நல்லா இல்லைன்னா யாரும் மேம் திட்டக்கூடாது, சிரிக்கக்கூடாது. நீங்கள் அழகாக வரைங்க, சரியா? ஓகே, நம்ம வால் போட்டுக்கலாம். இது வந்து புள்ளி மான், அதனால் நம்ம புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? புள்ளி. ஓகே, அடுத்து பாருங்க, இந்து. இந்து எனக்கு பந்து நல்லா அழகாக வரைய தெரியும். யார் வரைகிறாங்கன்னு பார்க்கலாமா? யார் ஃபஸ்ட்டு வரைகிறாங்க பார்க்கலாமா? நீங்களா நானா? நான் கடகடன் வரைகிறேன்ப்பா. பந்து. இப்படி சர்க்கிள் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ஷேப், இந்த பக்கம் ஒரு ஷேப். ஓகேவா? பந்து. அடுத்து இஞ்சி. இஞ்சி அம்மா சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா? அது வந்து இஞ்சி வந்து எப்பவுமே ஒரு ஷேப் இல்லாமல் தான் இருக்கும். நம்ம அதனால் இப்படி வரைஞ்சிட்டு இங்கே 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 இப்படி டாட் வச்சுக்கலாம். மண்ணாக இருக்கும் இல்லையா? இஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து ரெண்டு சுழி. இங்கே வந்து மூணு சுழின்னு, சாரி, இது வந்து நான் மேம் ரெண்டு சுழின்னு நினச்சிக்கிட்டேங்க. சரியா தெரியாததால் இது ரெண்டு சுழின்னு நம்ம வச்சுக்கலாம். இது மூணு சுழின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே மூணு சுழி இன். மூணு சுழின்னுக்கு என்ன வரும்? நண்டு. சொல்லுங்க, நண்டு. ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்குங்க. ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கும். நண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா நண்டு. நான் நல்லா சாப்பிடுவேன். மேம் நல்லா சமைப்பேன். சரியா? நீங்களும் அதே மாதிரி அம்மா நண்டுலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுங்க. ஏன்னா உடம்புக்கு வந்து நண்டு என்னது? ரொம்ப நல்லது. மழை காலத்துலலாம் கோல்டுலாம் நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நண்டுலாம் செஞ்சு கொடுத்தாங்களா என்ன ஆகும்? சீக்கிரமாக வந்து கோல்டுலாம் போயிடும். சரியா? நண்டு. இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்குங்க. அடுத்து பாருங்க, நிரப்புவேன். நிரப்புவேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்கும், அதில் ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கும். அதுதான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து fill in the blanks அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிக்சர் பாருங்க, முந்திரி. இந்து இல்லை, இந்த முந்திரி. மேம் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும், இந்த முந்திரி. அடுத்து வண்டு. மூணு சுழி இன், வண்டு. அடுத்து இம், மரம். மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க, இம், மரம். அடுத்து சங்கு. என் பேர் என்னது? சங்கீதா இல்லையா? அப்ப சங்கு. அடுத்து காளான். ரெண்டு சுழியின். மஷ்ரூம் சொல்லுவாங்க இல்லையா? மஷ்ரூம் சூப், மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் மஞ்சூரியன் எல்லாம் டேஸ்டாக இருக்கும். அடுத்து பாருங்க, மஞ்சள். இஞ்சி மாதிரியே இருக்கும் மஞ்சள் பார்க்கறதுக்கு, நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஆனால் இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இஞ்சி வந்து லைட்டாக இருக்கும், லைட் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது மஞ்சள். இஞ்சி வேற, மஞ்சள் வேற. ஓகே செல்ல குட்டீஸ், இந்த பேஜை நீங்கள் முடிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். தேங்க்யூ.